என்பிசி அகாடமி. இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ பார்த்துருப்போம் பாலிட்டியில். இது 6 ஸ்டாண்டர்ட் பொறுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் 3rd வீடியோ, அதாவது ஃபைனல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம், 6ல் இருக்கக்கூடிய பாலிட்டி ஃபுல்லாக என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். இந்த 3 வீடியோ பார்த்தாவே போதும். 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பகுதிகள் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம் ஈஸியாக. கண்டிப்பாக அதில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் 6 ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் வந்து. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷனுக்கு போன வீடியோக்கு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா, பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். குட்டி லெசன் தான், ஒரு 3 லெசன் தான் இருக்குது. இந்த குட்டி லெசன் தான் ரொம்ப ஈஸியான லெசன். இதை முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்தியாவோடைய பன்முகத்தன்மை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 வருடம் ரொம்ப பழமை வாய்ந்த சிவிலைசேஷனான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த பாரத நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்கள் இருப்பாங்க, நீக்ரோக்கள், ஆரியர்கள், அப்புறமேட்டு அல்பைன்கள், ஸோ மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நவீன இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தும் இருந்திருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி துணைக்கண்டம்னு சொல்லாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகள், மலைகள், ஆறுகள், அல்லது இந்த மிக பரண்ட பாலைவனங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய அந்த நிலவியல் மற்றும் காலநிலை சார்ந்து என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை. ஓகேங்களா? இது சும்மா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா புக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டிருக்கேன். சும்மா அது படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போகலாம். ஒரு பாஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாஸ் கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து கொஸ்டின் ஏரியா தான். அதாவது அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி இந்தியாவில் என்ன, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குறைவான மழை பெய்யக்கூடிய பகுதி இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஸோ மேகாலயா, அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இருக்கும், 8 ஸ்டேட். அந்த 8 ஸ்டேட்டில் இந்த மேகாலயாவில் பொறுத்த வரைக்கும் மவுசின்ராம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குறைவான மழை பெய்யக்கூடிய பகுதி பொறுத்த வரைக்கும் ஜெய்சால்மர், அதாவது பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ராஜஸ்தான் தெரியும். ஸோ அங்கே ஒரு வறண்ட பாலைவன பகுதி. ஸோ அங்கே ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப பிலோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதிகம் அப்படின்னா மவுசின்ராம், குறைவு அப்படின்னா ஜெய்சால்மர். ஓகேங்களா? அடுத்து குடும்பம் மற்றும் சமூகம். இது சும்மா அது படித்து பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. குடும்பம் மற்றும் சமூகம் அப்படின்னா ஒரு சமூகத்துடைய அடிப்படை அழகு தான் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சமூக பன்முகத்தன்மை. இந்த சமூக பன்முகத்தன்மை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதாவது பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற நாடு பொறுத்த வரைக்கும் இங்கே மதங்கள் பல இருந்தாலும் ஒற்றுமை, யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், சீக்ஸாக இருக்கட்டும், அல்லது பார்சிகளாக இருக்கட்டும், பல சமூகங்கள் வாழ்ந்தாலும் நம்மளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா பல மதங்களுடைய தாயகம் அல்லது பல மதங்களுடைய புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல மதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மண்ணிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்துருக்கும். அல்லது சில மதங்கள் என்ன பண்ணுவாங்க, மைக்ரேஷன் ஆகி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து பெருகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதங்களுடைய தாயகமும் சொல்லலாம், அல்லது புகலிடம், பல மதங்களும் புகலிடமாகவும் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து மொழிசார் பன்முகத்தன்மை. ஒவ்வொரு பன்முகத்தன்மையும் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? சமூகம் எப்படி இருக்குது, குடும்பம்னா என்ன, சமூகம்னா என்ன, அந்த பன்முகத்தன்மை பார்த்தோம். இப்போ மொழி சார்ந்து பன்முகத்தன்மை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சென்சஸ் அப்படிங்கிறத எடுத்தாங்க. 2001 சென்சஸில் என்ன பண்ணுறாங்க, ஸோ மொத்தம் நம்ம இந்தியாவில் 1599 லாங்குவேஜஸ், மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த 1599 மொழிகளில் 122 மொழிகள் ரொம்ப முக்கியமான மொழிகள் அப்படின்னும் கொடுக்குறாங்க பதிவில். ஓகேங்களா? அதுலேயே ரொம்ப பழமையான திராவிட மொழி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப பழமையான, உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி அப்படின்னு சொன்னோம்னா தமிழ் மொழி தான். ஏன் திராவிட மொழின்னு சொல்கிறாங்க அப்படின்னா
அந்த இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு, மலையாளம், துளு, கன்னடம் இதோடைய தாய்மொழியாக தான் தமிழ். அதுலேருந்து பிரிந்த கிளை மொழிகள் தான் இந்த 4 மொழிகளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த திராவிட மொழி பொறுத்த வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராவிட மொழி. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்க இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, ஓகேங்களா, இதெல்லாம் ஒட்டுக்க இருக்கிற பொழுது திராவிட நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரே தமிழாக இருந்தது. பின்னாடி போக போக என்ன பண்ணுறது, அந்த தமிழ் மொழியிலேயே சில கிளை மொழிகள் பிரிந்தது. அந்த பிரிந்திக்கின்ற கிளை மொழிகள் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, திராவிட மொழி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். 2001 சென்சஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து 2011 சென்சஸில் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ முக்கிய மொழிகள் இருக்குது, இருந்தாலும் அந்த முக்கிய மொழிகளில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஓகேங்களா? இந்திய அளவில் இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிகளை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளி விவரமாக கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிவிவரம் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்கலாம், ஸோ அந்த அதிகமாக மக்கள் பேசும் மொழிகளின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹிந்தி பொறுத்த வரைக்கும் 43.63%. அதை பார்த்தீங்கன்னா எப்படி 2020 ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ 43-63 ஹிந்தி. அதுக்கடுத்து வங்காளம் பொறுத்த வரைக்கும் 43-63-83. ஓகேங்களா? 8.30 நம்ம 83 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து தெலுங்கு. இப்போ 83 போயிடுச்சு. அதுக்கப்புறம் 20 மைனஸ் பண்ணுறோம், அங்கே 20 ப்ளஸ் பண்ணோம், இதுக்கு ரெண்டுக்கும் 20 ப்ளஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு 20 மைனஸ் பண்ணுறோம். அப்போ 83 மைனஸ் பண்ணால் 63 வரும். அப்போ 6.93, அந்த 9 மறைச்சிக்கோங்க, 63 வரும், 6.93 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 இது எல்லாமே ஃபஸ்ட்டு 3க்கு என்ன 20. ஓகேவா? 2க்கு ப்ளஸ் பண்ணோம், 1க்கு மைனஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மராத்தி. அப்புறம் 66.93 பார்த்தோம்ல, இப்போ 3 மறைச்சிக்கோங்க, 69 அப்சியம் பண்ணிக்கோங்க. இப்போ மராத்தி 10 ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 10 79. அதுக்கடுத்து -20 59. ஓகேங்களா? சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ். ஓகேங்களா? அப்போ இந்த காலவரிசைப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷார்ட்கட்டு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோன்னா என்ன பண்ணுறாங்க, அம்மா கிட்ட, அம்மா நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணுமா, எனக்கு டீ வச்சு கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த பையன். ஓகேங்களா? எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கேட்டுகிட்டே கேட்காம இருந்துக்கிறாங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அந்த பையன் ஹோம்ஒர்க் பண்ணணுமா, டீமா டீ அப்படின்னு நான் சொல்கிறான். அந்த பையன் ஹோம்ஒர்க் பண்ணணும், டீமா டீ கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹெச்சுக்கு என்ன ஹிந்தி, டபிள்யூக்கு என்ன வங்காளம் அல்லது வெஸ்ட் பெங்கால் சொல்லுவான், வங்காளம். அதுக்கடுத்து டீமா, அப்போ டீமா டிஇ வரும், டீமா அப்படிங்கும்போது தெலுங்கு. அதுக்கடுத்து எம்க்கு வந்து மராத்தி, டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். டீமா டீ, டீமா டீ தாமா அப்படிங்கிறது தமிழ். ஓகேங்களா? அப்போ ஹோம்ஒர்க் பண்ணணும், டீமா டீ அப்படின்னு அந்த எங்கள் அம்மா கிட்ட என்ன பண்ணுறான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஃபன் வேணாலும் க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாஸ் கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும் அந்த அலுவல் மொழிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மொழிகள் இருக்குது. ஸோ இது எந்த அட்டவணையில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 8வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருப்பாங்க. 8வது அட்டவணையில். ஓகேங்களா? பேஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை, 6. அதில் ஃபஸ்ட்டு என்ன, தமிழ். இயர் என்ன, 2004. அதுக்கடுத்து சான்ஸ்கிரிட், இயர் என்ன, 2005. அப்புறம் தெலுங்கு, கன்னடம் ரெண்டும் சேர்ந்து வரும், 2008. அதுக்கடுத்து மலையாளம் 2013. ஒரியா அல்லது ஒடிஷா 2014. ஓகே, இதுக்கு கூட ஒரு ஷார்ட்கட் இருக்குது தான், டிஎஸ்டிகே எம்மு டிஎஸ்டிகே. ஸோ டிஎஸ்டிகே 2 ஒன்று, இது ஒன்று டிஎஸ்டிகே. அதுக்கடுத்து எம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்னால் தமிழ், சான்ஸ்கிரிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலையாளம், ஒரியா. ஓகேங்களா? இந்த
சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத் செம்மொழி அந்தஸ்து பெற்ற 6 மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காலவரிசைப்படுத்தியோட கேட்கலாம், அல்லது இயர் என்னென்னு மேட்ச் பண்ணி கேட்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் கேட்கலாம். ஸோ நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம ஷார்ட்கட் அப்படிங்கிறது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே தானே, புரியுதுங்களா? இல்லை இன்னொரு ஷார்ட்கட் சொல்லிட்டேன். டிஎஸ்டி, அதாவது பார்த்தீங்கன்னா டிஎஸ் டிகே எம்ஓ. டிஎஸ்னா டீனா தமிழ், எஸ்னா சமஸ்கிருதம், டிகே அப்படின்னா தெலுங்கு கன்னடம், எம்ஓனா மலையாளம் அண்ட் ஒரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். பண்பாட்டு பன்முகத்தன்மை உடைய பண்பாடு பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா பண்பாடுனா மக்களுடைய அந்த உணவு, அவங்களுடைய உடை, எப்படியாப்பட்ட உடை, அவருடைய உணவு முறைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள் முக்கியமாக, அதுக்கடுத்து எங்களுடைய இசை, அவருடைய கலைகள் பற்றியும் அல்லது எங்களுடைய கட்டிடக்கலை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பன்முகத்தன்மையாக எங்களுடைய பண்பாட்டு ஹெரிட்டேஜ் பாரம்பரிய பன்முகத்தன்மையை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் அப்படிங்கிறது வந்துச்சு. நம்ம பாஸ் கொஸ்டின் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த பாஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த பாஸ் கொஸ்டினில் தான் டேட்டாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் என்ன டேட்டாஸ் இருக்குன்னு அது ஒரு 3 டேட்டா இருக்குது. என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொல்லியல் துறை, உங்கள் தொழில்துறை கொடுத்துருக்காங்க, தப்பு, இது தொல்லியல் துறை. ஓகேங்களா? தொல்லியல் துறை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இந்தியாவிலேயே. அப்படி இந்தியாவில் அகழ்வாராய்ச்சி பண்ணும் போதும் மொத்தம் 60% அந்த அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அகழ்வாராய்ச்சிகள் பண்ணாலும் அதில் 60% அகழ்வாராய்ச்சிகள் எங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமே கிடச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேரு, பிரைம் மினிஸ்டர் இருந்த நேரு முதல் சுதந்திர இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு ஒரு புக் எழுதுவார். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருப்பார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஜவஹர்லால் நேரு எழுதுனா புக்கோட நேம் என்ன? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்காக இந்த இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு எந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டார் அப்படின்னு கூட கொஷின் வரும். ஸோ அப்போ அல்லது ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகத்தின் நேம் என்ன, அல்லது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலினுடைய ஆத்தர் பேர் என்ன, இப்படி கூட கொஷின் கேட்கலாம். இந்த மூணே தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியானா புக்கோட நேமு, அதை எழுதுறது பார்த்தீங்கன்னா நெஹ்ரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். இதெல்லாம் சொன்னது ஜவஹர்லால் நேரு. அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பல இன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பல இனம், அதாவது ஹிந்துஸாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், இதனுடைய பல இன மக்கள் காணப்படுவதால் அந்த இந்தியாவை என்ன சொல்கிறாங்க, இனங்களுடைய அருங்காட்சியகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னவர் யார்? பிஎஸ் ஸ்மித்து. இது போன இப்போ 2024 குரூப் 2 கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். பாருங்கள், எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இதுலேருந்து தான் கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th சும்மா இது பன்முகத்தன்மையான கொஸ்டின் கேட்பாங்களாடா, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் இங்கே இருந்து வருமா நான் கேட்டோமா, இதுலேருந்து தான் வருது. ஸோ நம்ம சிலபஸ் டாபிக் வைஸ் படிச்சுட்டு போயிடுவோம். பாலிட்டி இருக்கட்டும், ஹிஸ்டரி இருக்கட்டும் தான் படிச்சுட்டு போவோம். பட் இதெல்லாம் ஒரு சிலபஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்போலாம் என்ன பண்ண, இதெல்லாம் ஒரு சிலபஸில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகும். இதுலேருந்து இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்க 2024 குரூப் 2 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல இன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. யார்? பிஎஸ் ஸ்மித்து தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த பேஜஸ் போகலாம். இது வரைக்கும் கேட்கல, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கல. இந்த டைம் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசை மற்றும் நடனங்கள் பற்றி கேட்குறாங்க. இசை பொறுத்த வரைக்கும் தெரியும், ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசைகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கச்சல் இசை, லவான் இசை அப்படின்னு சொல்லிட்டு இசைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த டான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், அல்லது சென்டென்ஸில் கூட கேட்டுட்டு கரெக்டாக தப்பானு கூட நம்மளை கொஷின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கேரளா பொறுத்த வரைக்கும் தெய்யம், மோகினியாட்டம்,
கதக்கிளி, இது 3 இருக்கும். அதுக்கடுத்து ஆந்திரா பொறுத்தவரைக்கும் குச்சிப்பிடி. ஸோ பிபி, ஆந்திர பிரதேசம் பி வருதா, அப்போ அங்கேயும் பி, பிபி, ஆந்திர குச்சிப்பிடி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்பிடி. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒடிசா, ஒடிசி, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒடிசா, ஒடிசி. அதேமாதிரி மணிப்பூர், மணிப்புரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்யாங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அசாம இருந்துக்கணும்பா. சத்யா அசாமரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்லாம் பண்ணக்கூடாது சத்யா, அசாம் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அசாமும் வந்து சத்யா, அசாம் இருந்து சத்யா, அசாம் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சத்ரியா அப்படின்னு சொல்லலாம். வட இந்தியா பொறுத்த வரைக்கும் கதக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற நடனமாக இன்றும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் யக்ஷகானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடனம் இருக்குது. ஸோ பாப்பா, பஞ்சாப்னா பாங்கரா, ஸோ பாப்பா. ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அசாம் ஈஸியாக இருக்கும், மணிப்புரி ஈஸி, ஒடிசா ஒடிசி, ஆந்திரா பிபி, குச்சிப்பிடி. கேரளா வந்து பார்த்திங்கன்னா 3 மோகினியாட்டம், தெய்யம், கதகளி, அதெல்லாம் வந்து கேரளா நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கடுத்து ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் தும்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு தும்மு, ஸோ ரைமிங் வச்சுக்கலாம். ஜம்மு தும்மு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜம்மு காஷ்மீர்னா தும்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் கார்பா தாண்டியா. ஸோ தாண்டியா ஆட்டமுமாட தசரா கூட்டம் கூட ஒரு சாங் இருக்கும். ஸோ குஜராத் அதை எப்படி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது வந்து மகாராஷ்டிரா பாம்பேயில் இருந்தது தான், பக்கத்தில் தானே குஜராத் இருக்குது. தாண்டியா சாங்னா பாம்பே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குஜராத் இருந்ததுனால நம்ம குஜராத் வச்சுக்கலாம். ஸோ தாண்டியா கார்பா, குஜராத் தாண்டியா கார்பா, இது 2 இருக்குது. அதுக்கடுத்து ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் கல்பேலியா கூமர். ஸோ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் அந்த பாலைவனத்தில் வெறும் கல் மண் எல்லாம் குமிஞ்சிருக்கும். ஸோ கல் மண்ணெலாம் எப்படி இருக்கும், குமிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பண்ணுறான், கல் வந்து பார்த்தீங்கன்னா குமிஞ்சிருக்கும், குமிஞ்சிருக்கும். அப்போ ராஜஸ்தான் அப்படின்னா கல்பேலியா கூமர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்கிற ராசாவை ஜோலியும் முடிச்சுட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ராசாவை என்ன பண்ணாங்க, ஜோலியும் முடிச்சுட்டாங்க. ஒரு போர் வந்துச்சு உத்தரப்பிரதேசில், அப்போ அங்கே இருக்க ராஜாவை என்ன பண்ணாங்க, சோழியை முடிச்சுட்டாங்க. அப்படி தான் யூபின்னா ராசலீலா சோழியா, ராஜாவோட சோழியை முடிச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அசாம் அப்படின்னா பிகு. நீங்கள் பார்க்க போனால் இந்த அசாமு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கதக்கு, கர்நாடகா யக்ஷகானம், அப்புறம் இது 2-3 மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்டோம். ஜம்மு காஷ்மீர்னா ஜம்மு தும்மு, குஜராத்னா நம்ம என்ன போவோம், அதை தாண்டிய ஆட்டமும் நடந்த சில கூட்டமும் கூட சாங் வந்து இருக்கும், காதல் தினம். ஸோ அதை என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் அந்த சாங்கு அந்த பிளேஸ்லாம் நடந்த இடமா இருக்கும். அப்போ மகாராஷ்டிரா பக்கத்தில் குஜராத் இருக்குது. அப்போ குஜராத்து காரு தாண்டியா, ஸோ காரில் போய் தாண்டியா ஆட்டம் ஆடினாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மணல் வந்து பார்த்திங்கன்னா குமிஞ்சிருக்கும். அப்போ மணல்கள்லாம் குமிஞ்சிருக்கும். அப்போ கல்பேலியா கூமர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூபி பற்றியும் ராஜாவை சோழியும் முடிச்சுட்டாங்க. யூபி இருக்கிற ராஜாவை சோழியும் முடிச்சுட்டாங்க, அது பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசாம் பிகு, வட இந்தியா காத்து யக்ஷகானம், பஞ்சாப் பாப்பா பங்காரா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அசாம் சத்யா, அசாம் இருந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யா அசாம் இரு அப்படின்னு சொல்லுவாங்க, சத்ரியா. ஓகேங்களா. அதுக்கடுத்து மணிப்புரி, ஒடிஷா ஒடிசி, ஆந்திர பிரதேசம் பிபி, ஸோ குச்சிப்பிடி. பஞ்சாப்னா பாப்பா, ஓகே, பாங்க்ரா. ஆந்திர பிரதேசம்னா பிபி, பாப்பா பிபி. ஓகேங்க, பிபினா குச்சிப்பிடி, பாப்பானா பாங்க்ரா. ஓகே. கேரளம் பொறுத்த வரைக்கும் தெய்யம், மோகினி ஆட்டம், கதகளி இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய மண் சார்ந்த கலைகள் தான் எல்லாமே. ஸோ கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்டங்கள் தான். இதெல்லாம் ஒன்று கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக தூக்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா. இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு முனை பற்றி தான், ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. இந்த ஒரு வீடியோ போதும், எல்லாத்தையும் முடிச்சு போடலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து அடுத்த லெசன் போகலாம். சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு லெசனாக இருக்கும். சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரபட்சம். ஸோ பாரபட்சம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தாழ்வாக கருதுறது. பாரபட்சம் அப்படின்னா தாழ்வாக கருதுறது தான். மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக அல்லது தாழ்வான மொழியில் கருதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரபட்சம் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ் கொஷின் போகலாம் வாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ் கொஷின் தான். ஸோ தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர்
பேர் என்ன, நெல்சன் மண்டேலா தெரியும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடி 24 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்திருப்பார். எத்தனை வருஷம்? 24 வருஷம் சிறையில் இருந்திருப்பார். அப்போ நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டுகள் எத்தனை? 24. இதெல்லாம் எப்படி சென்டென்ஸில் கேட்கும் போது நம்ம மாட்டிக்குவோம். இதெல்லாம் நம்ம சிறையில் இருந்திருப்பான்னு படிச்சிருப்போம். ஆனால் எத்தனை வருஷம் இந்த அப்படின்லாம் படிச்சிருக்க மாட்டோம், ஞாபகம் இருக்காது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 வருடங்கள் என்ன பண்ணுறாரு? சிறையில் இருந்திருக்காரு. பின்னர் அவர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1990 அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. பின்னாடி என்ன பண்ணுறாரு? அந்த நாட்டுடைய சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாகவும் ஆயிடுறாரு. ஓகேங்களா? சாரி, அதிபராக ஆயிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கரை பற்றி ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அவருடைய பிரபலமாக என்ன சொல்லுவாங்க? பாபா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு, பாபா சாஹிப் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருடைய பிரபலமாக அறியப்பட்ட நேம் பாபா சாஹிப் அப்படின்னா, அம்பேத்கருடைய பிரபலமாக அறியப்பட்ட நேம் என்ன? பாபா சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1915 பார்த்தீங்கன்னா எம்ஏ பட்டம் வாங்குறாரு. இப்போ 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிக்கிறாரு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி பட்டம் வாங்குறாரு. ஸோ 3 பட்டங்கள் வாங்குறாங்க. இங்கே 1915 எம்ஏ, 1927 பிஹெச்டி கொலம்பியா யூனிவர்சிட்டியில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி பட்டம் வாங்குறாரு. டிப்ளமோ சயின்ஸ் வாங்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சயின்ஸ் எனக்கு தெரியல, டிஎஸ்சி பட்டம் வாங்குறாரு. ஓகே, அது என்னென்னு பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு என்ன பண்ண, டிராஃப்டிங் கமிட்டியுடைய தலைவராகவும் இருக்கார் பின்னால். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனே எழுதுகிறாங்க இவருடைய குழுவின் கீழே. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பார்லிமெண்ட்லாம் கூடுறாங்க. இந்த பார்லிமெண்ட் கூடும் பொழுது முதல் சுதந்திர இந்தியாவோட சட்ட அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிகிறார் நம்மளுடைய அம்பேத்கர். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு 1990 அந்த காலகட்டம்னா பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. ஸோ அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1990. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். 1990 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. 1915 எம்ஏ பட்டம். 1927 கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வாங்குறாரு. லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி பட்டம் வாங்குறாரு. அப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி போட்டு அதுக்கு ஹெட்டாக இருக்கார். அவர் அந்த குழுவின் வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்காரு நம்ம அம்பேத்கர். அவருடைய பிரபலமாக அழைக்கிறது நேம் என்ன அப்படின்னா பாபா சாஹிப் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பேஸ் பண்ண இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. 2 டேட்டா கொடுத்துட்டு லிட்ரேச்சர் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியும், கன்னியாகுமரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அது ஸ்டேட் லெவலில் பார்த்தா அப்படின்னா ஸோ கேரளா இருப்பாங்க. செகண்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 90.something இருக்குது. அதுக்கடுத்து தேர்ட் வந்து தூத்துக்குடி, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஓகே, இது வந்து ஆர்டர் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்பாங்க அல்லது இந்த பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் அப்போலாம் பார்த்துக்கோங்க. பாஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஜியாகிரஃபி பேஸ் பண்ணும்போது இந்த லிட்ரேச்சர் ரேஷியோ கேட்டுருவாங்க. ஸோ சென்சஸ் வச்சு ஒரு கொஷின் அப்படிங்கிறது வருது. இந்த வருஷத்துக்கு 3 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாமில் இந்த சென்சஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துடுது. இதெல்லாம் பாஸ் கொஷின் வேறு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. அதே குறைவான இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா தருமபுரி ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கடுத்து அரியலூர். ஓகே, அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி, அப்புறம் விழுப்புரம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பாலின விகிதமும் கொடுத்துருக்காங்க. பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீலகிரி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? நீலகிரி. அதிகம் வந்து நீலகிரி 1041. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் தஞ்சாவூர் 1031. தேர்ட் பிளேஸ் நாகப்பட்டினம். அதுக்கடுத்து தூத்துக்குடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைவு பொறுத்த வரைக்கும் தருமபுரி. ஸோ அங்கே லிட்ரேச்சர் ரேஷியோலையும் குறைவு தருமபுரி, அதே பாலின விகிதத்துலேயும் குறைவு தருமபுரி. அதுக்கடுத்து செகண்ட் சேலம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பாஸ் கொஷின்லாம் எதுவுமே இடக்கூடாது. இந்த சின்ன சின்ன லெசனில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து பாஸ் கொஷினாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் பற்றி ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க, குறிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு படிப்போம். இந்த ஏபிஜேக்கு ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏபிஜே அப்படின்னு அபுல் பக்கீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம் அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அபுல் பக்கீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாக இருந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். சயின்டிஸ்டாக இருந்து என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவராக வந்திருப்பார். 11வது குடியரசுத் தலைவர். எத்தனாவது குடியரசுத் தலைவர் வரை? 11வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு 1997 பாரத ரத்னா அவார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு. இந்தியாவின் மிகப்பெரிய விருதுன்னு சொல்லக்கூடிய அந்த பாரத ரத்னா விருது 1997 இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ அம்பேத்கருக்கு பார்த்துருப்போம் 1990 கொடுத்துருப்பாங்க. அப்துல் கலாமுக்கு 1997 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவர் எழுதிய புத்தகங்கள் பற்றினா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அக்னி சிறகுகள். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி சிறகுகள் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்த ஒரு புத்தகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா 2020 எழுச்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபங்கள், இந்தியனுடைய எழுச்சி தீபங்கள். அதுக்கடுத்து தி லுமினஸ் ஆஃப் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுக்கடுத்து மிஷன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு. ஸோ மொத்தம் 4 புக்கு. அக்னி சிறகுகள், அதுக்கடுத்து இந்தியா 2020 எழுச்சி தீபங்கள், அதுக்கடுத்து தி லுமினஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுக்கடுத்து மிஷன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய ஏவுகணை மனிதர் அல்லது இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ட பெயருக்கு இருக்குது. சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயருக்கு சொந்தக்காரர் தான் நம்மளுடைய அப்துல் கலாம். அவருடைய காலம் 1931-2015. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செல்வி சி இளவழகி பற்றி கொடுத்துருப்பாங்க. செல்வி சி இளவழகி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை வியாசர்பாடியை சேர்ந்தவங்க. இங்கே வந்து 2008 முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உலக கேரம் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு போட்டி நடைபெறுது. அந்த முதல் நடக்கக்கூடிய அந்த கேரம் சாம்பியன் போட்டியிலேயே போய் முதல் கேரம் சாம்பியன் பட்டம் வாங்கினவங்க ஸோ இவங்க தான் செல்வி சே இளவழகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதுக்கடுத்து மாரியம்மன் தங்கவேலும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த இதுக்கு முன்னாடி 2014 ரியா பாரா ஒலிம்பிக் நடந்திருக்கும். அந்த ரியா பாரா ஒலிம்பிக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, உயரம் தாண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்க. அவங்க தாண்டின அந்த மீட்டர் எவ்வளோ அப்படின்னா 1.89 மீட்டர் தாண்டியிருப்பாங்க. அது என்ன டைப்ஸ் ஆஃப் அந்த இதுனா T42 அப்படிங்கிற ஒரு செட்டில் 1.89 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டியிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ரீசனாக நடந்த அந்த பாரா ஒலிம்பிக்கில் கூட வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பார் நம்ம மாரியப்பன் தங்கவேலும். இந்தியாவுக்காக முக்கிய பதக்கங்களை வாங்கி பெயர் தூக்கி நிறுத்தியவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் செஸ்ஸு. ஓகேங்களா. சென்னையை சேர்ந்தவர். அதே போல் இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். 1988 இந்த காலகட்டங்களில் முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினார். அதுக்கடுத்து உலக சாம்பியன் எந்தெந்த வருஷங்கள்லாம் சாம்பியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000, 2007, 2010, 2012 இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் மட்டும் வாங்கியிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1991-92 காலகட்டங்களில் ராஜீவ்காந்தியோட கேல் ரத்னா விருதும் வாங்கியிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2007 இந்த காலகட்டத்தில் பத்ம பூஷன் அப்படிங்கிற விருதும் வாங்கியிருக்காரு. விஸ்வநாதன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காரு, எந்த வருஷம் வாங்கினாரு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன உலக சாம்பியன் எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினார். ஸோ அவர் 1988 முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டமும் பெறார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது ஒரு 3 லெசன் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6th, 10th அப்புறம் 12th இது மூணே லெசனில் தான் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டம் இந்திய அரசியலமைப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாவே அது ஓகே தான், சிலபஸ் கவர் ஆகிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா. வெங்கடேஷன் புக் கொஞ்சம் நம்ம தமிழில் தான் வெங்கடேஷன் புக் பார்க்கலாம். இங்கிலீஷ் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம 10th, 12th பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம அந்த சின்ன மீடியமாக தான் இருக்குது 6th. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. 1950 ஜனவரி 26 என்ன பண்ணுறான், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ, 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. ஸோ இந்த ஜனவரி 26 இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்திய குடியரசு தினமாக ஒவ்வொரு இடமும் என்ன பண்ணுவோம் அனுசரிச்சிட்ருக்கோம், கொண்டாடிட்டுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1929 வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருப்பாங்க. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லியிருப்பாங்கன்னா முழு சுயராஜ்யம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடைவது தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னும் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. அதுக்கடுத்து 1930 ஜனவரி 26 என்ன பண்ணியிருப்பாங்க, முழு சுதந்திர நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாளை குடியரசு தினமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த ராவி நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடியும் வைத்திருப்பார். ஸோ இது இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா அது புக்கில் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பார். ஆரம்பம் அதில் வந்து சும்மா விட்டுருங்க, அதை விட்டுரும். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 1946 டிசம்பர் 9 பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க.
1948 டிசம்பர் 9. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 15 பேர் இருந்திருக்காங்க. அதோடைய தலைவர் பொறுத்த வரைக்கும் ராஜேந்திர பிரசாத். உறுப்பினர்கள் 389. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபை வந்து கூட்டியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு தேர்வு செய்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு இதாக இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருபாலினி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு ஜேபி கிருபாலினி என்ன பண்ணுவாங்க, சத்யநாராயண சின்ஹா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பார். ஓகேங்களா. மொத்தம் மெம்பர்ஸ் என்ன 389. அது சுதேச அரசுகள் எவ்வளோ, முஸ்லீம் லீக் எவ்வளோ, அப்புறமேட்டு காங்கிரஸ் சேர்ந்தவங்க எவ்வளோ அப்படின்ட்டுலாம் நம்ம அதை 10th பார்க்கும்போது டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வரைவு குழு டாஃப்னிக் கமிட்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்னா அம்பேத்கர். மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார், KM முன்ஷி, சையத் அகமது ஷாதுல்லா, N மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, மல்லாடி கிருஷ்ணசாமி இவங்களாம் இருந்திருப்பாங்க இந்த டாஃப்னிக் கமிட்டியில். ஓகே. அதுக்கடுத்து அரசியலமைப்பு சட்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யார் நம்மளுக்கு தெரியும், அரசியலமைப்பு தந்தை அது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அது வந்து இது 60 நாடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டுச்சு. 60 நாடுகள்லேருந்து அங்கேருந்து கான்ஸ்டியூஷனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெரிய நீண்ட எழுதப்பட்ட ஒரு லாங்காக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 2423 திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக இவங்க மொத்தம் செலவு பண்ண பணம் எவ்வளோ அப்படின்னா 64 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் கடந்து 1949 என்ன பண்ணுவாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் ரெடியாகி ஏற்றுக்கொள்ளுவாங்க. பின்னாடி ஜனவரி 26 நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த 1950 ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள நடைமுறைக்கு வரும் பொழுது மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருந்திருக்கு அப்படின்னா 395 ஆர்டிக்கல் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. 22 பகுதிகள் தான் இருந்திருக்கு. 8 அட்டவணை தான் இருந்திருக்கு. எப்போ 1950 ஜனவரி 26. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 448 உறுப்புகள் மேலே இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 25 பகுதிகள் இருக்குது. 12 அட்டவணைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க இந்த 101 சட்டத்திட்டம். இந்த புக்கு எடிஷன் பண்ணும்போது அப்போ அதிகபட்ச சட்டத்திட்டம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 101 சட்டத்திட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து 120க்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. இந்த 101 சட்டத்திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பிரதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரேம் பிகாரி நைரஜிடா அவங்க பார்த்தா எழுதியிருப்பார் இந்த கான்ஸ்டியூஷனை. அதுக்குன்னு எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கியிருக்க மாட்டார். அது பதிலாக பண்ணியிருப்பார், அந்த எல்லா பக்கத்துக்குமே அவருடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். ஓகேங்களா. பிரேம் பிகாரி நைரஜிடான்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கடுத்து பிரயாம்பிள். ஸோ பிரயாம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஒரு முன்னுரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் பிரயாம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மணி நேரம் திருத்தம் செஞ்சுருப்பாங்க. ஓகே. 1976 42வது சட்ட திருத்தம் மூலமாக ஒரு முறை மட்டுமா திருத்தம் செஞ்சுருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த வி த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா சாவர்ஜன், சோசியலிஸ்ட், செக்குலார். அது கூட ஷார்ட்கட் கூட ஒன்று இருக்குது. அது ட்ரிபிளஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிளஸ் டாக்டர் LEF. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் LEF. சாவர்ஜன், சோசியலிஸ்ட், செக்குலார், அதுக்கடுத்து டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அண்ட் லிபரலிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சாவர்ஜன் அப்படின்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த பிரயாம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அல்லது இந்த பிரயாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிருப்பாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு பிரயாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அது எத்தனாவது சட்ட திருத்தம்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுவாங்க, 1976. அது பார்த்திங்கன்னா ஒரு சிறு கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சிறு
இந்திய அரசியலமைப்பு சிறு பகுதின்னு சொல்லுவாங்க அதை, ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள்னால் என்னென்ன, அது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள்னால் என்னென்ன, ஸோ அதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. சமத்துவ உரிமை, அதுக்கடுத்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை, அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, அப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அப்புறம் சட்டத்திருக்கும் உரிமை ஆர்டிகல் 32. இது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு பெரும் உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். 10th படிக்கும் போது இதோடைய ஒவ்வொன்றுக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கடுத்து 18 வயசு வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருந்தாவே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுரிமை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது, அது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு 21 வயசு தான் இருந்தது. ஓட்டு போடக்கூடிய வயது 21 இருந்துச்சு. பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து ரெடியூஸ் பண்ணி ஸோ 18 வயசு பூர்த்தி ஆனாவே போதும், நீங்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது குரூப் 1ல் கேட்ட கொஷின். அடிப்படை கடமைகள் பற்றி எழுதுக லிஸ்ட் அவுட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மார்க் கொஷனில் கேட்ட கொஷின் அது. இதுவும் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேசிய சின்னங்களுமே 8 மார்க் கொஷனில் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் அபவுட் இந்தியன் நேஷனல் சிம்பிள்ஸ் பற்றியும் எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு 8 மார்க் கொஷனாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸுக்கு வைக்கலாம். இந்த அடிப்படை கடமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எது வராது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஓகேங்களா. இது இப்போ நான் படித்து பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி நிறைய தடவை படிச்சிருப்போம். ஸோ ஒன் டைம் படித்து சும்மா வாசிக்கிறேன், கேளுங்க. தேசிய கொடியை அப்புறம் தேசிய கீதத்தை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரசியலையும் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்கு போராடிய தலைவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். நாட்டுக்கு தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம போய் நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதி மதம் மொழி இந்த இனமெல்லாம் பாகுபாடு கடந்து அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தா இந்தியாவுடைய பழம்பெருமை பாரம்பரியத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காடுகள், அப்புறமேட்டு அங்கே இருக்கிற நதிகள், அப்புறம் இயற்கை வளங்கள், அப்புறம் ஏரிகள், விலங்குகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கணும். அதுக்கடுத்து வன்முறையை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கணும். அதேமாதிரி அரசு சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜ் பண்ணக்கூடாது அரசு சொத்துக்களை, ஓகேங்களா, பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுவுமே ஒரு சட்டமன்ற திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அது எத்தனை சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6th வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மொத்தம் 3 பார்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்ட். ஸோ 6th பாலிட்டி இது வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வீடியோவில் என்ன பண்ணலாம், ஸோ எக்கனாமி 6th எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பாடமும் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் போகும் எக்கனாமி பொறுத்த வரைக்கும். 1 hour கூட இருக்காது, நோட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அது எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம், அதுக்கடுத்து ஜியோகிராஃபி பார்க்கலாம், அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில். ஓகே, நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வரப்போகிற குரூப் 2, குரூப் 1, குரூப் 4ல் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு ஜாப் வாங்கி அப்படியே அடுத்த போஸ்டிங்கு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா. தேங்க்யூ.